ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். அரிசி, பச்சரிசியும் எடுத்துக்கலாம், புழுங்கரிசியும் எடுத்துக்கலாம். அரிசி வந்து நான் இந்த கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். பருப்பு அதே மாதிரி இந்த கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது உளுந்தங்கஞ்சினால் உளுந்து தான் நல்லா டாமினேட்டடாக இருக்கணும். அப்புறம் ஜீரகம், வெந்தயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு கல் உப்பு, தேங்காய் பால். இப்போ அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசியும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ் உளுந்தும் போட்டோம். டோட்டலி 1.5 கிளாஸ் ஆச்சு. இப்போ வந்து நம்ம 3 கிளாஸ் தண்ணி விடணும். ஆனால் இப்போ கஞ்சினால இப்போ 5 கிளாஸ் விடணும். அஞ்சு கிளாஸ் தண்ணி விட்டாச்சு. இப்போ நான் ஜீரகம், வெந்தயம், இஞ்சி பூண்டு 3ஐயும் போட்டுக்கிறேன். தேங்காய் பால் வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு விசில் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். தேங்காய் பாலும் கல் உப்பும் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இந்த உளுந்து சாதம், உளுந்தங்கஞ்சிலாம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்வாங்களா, அவங்களுக்குலாம் அந்த பேக் பெயின் ரொம்ப இருக்கும். அவங்களாம் இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லா யூஸாக இருக்கும். இப்போது நான் இதை ஒரு 4 விசில் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நாலு விசில் வந்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பால் விட்டு உப்பு போட்டு இறக்கிக்கலாம். என்னடா உள்ளே ஒரு கிண்ணம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள். அது ஒரு டிப்ஸு. உள்ளே ஒரு கிண்ணம் போட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சோம்னா பொங்கி வடியாது. அதுக்காக தான். குழந்தைங்களுக்கெலாம் இது நல்லா ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த கஞ்சிக்கு தொட்டுக்க வேறு எதுவுமே வேண்டாம். தேங்காய் துவையல் மட்டும் இருந்தால் போதும். தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க தேங்காய் துவையல் ரெண்டும் நல்லாயிருக்கும். அருமையான காம்பினேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.